இந்துக்கள் மட்டும் நிறைந்திருந்த ஒரு தீவு இன்று படிப்படியாக அது இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டு வருகின்றது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமணரால் நோக்குண்டாம், மேனின் உடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு. என் தாயை வணங்கி, என் தாய் வழி வந்த தமிழை வணங்கி, என் உயிரிலும் மேலான குருநாதரை வணங்கி, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது இந்து தர்மம் மிக தொன்மையானது ஒன்று என்பதற்கான சான்று இன்றைக்கு நாம் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவுக்கு சென்றால் நமக்கு அது தென்படும். பாலி தீவு என்பது இந்தோனேஷியாவில் 13,000 தீவுகள் இருக்கின்றது. அதில் 7,000 தீவுகள் தான் மக்கள் குடியிருக்கின்றார்கள். அதில் ஒரு தீவு இந்த பாலி தீவு. பாலி தீவு முழுக்க முழுக்க இந்துக்கள் இருந்த ஒரு தீவு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக அங்கு ஏறத்தாழ 99 விழுக்காடு இந்துக்கள் இருந்தாங்க, 3 மில்லியன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக 97 விழுக்காடாக மாறியது. இன்றைக்கு அது 90 விழுக்காடு என்று ஆகிவிட்டது. மிக இந்துக்கள் மட்டும் நிறைந்திருந்த ஒரு தீவு இன்று படிப்படியாக அது இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டு வருகின்றது. உலகத்திலே மிக பெரிய ஒரு நாடு, இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட நாடு என்றால் அது இந்தோனேஷியா. அந்த இந்தோனேஷியா நாட்டில் இந்த பாலி தீவு மிக அற்புதமான ஒரு தீவு. உலகத்தில் உள்ள எல்லா இந்துக்களும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு தீவு. அங்கு உள்ள இந்துக்கள் ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து சமயத்தை கடைபிடித்து இன்னும் இந்துக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய இந்திய வம்சாவளியான நாம் அங்கு சென்றால் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய இந்து சமயம் வேற, எங்களுடைய இந்து சமயம் வேற என்று. காரணம், அவர்கள் அந்த பழைய இந்து சமயத்தை பின்பற்றி வருகின்றார்கள். மிக மிக நுணுக்கமான பல விஷயங்கள் அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. பாலி தீவில் இன்றைக்கும் எந்த ஒரு இந்துவும் கையேந்தி பிச்சை எடுப்பதில்லை. அங்கு திருடு என்பது கிடையாது. கடந்த ஏறத்தாழ 400 ஆண்டுகள் திருடு என்பது கிடையாது. சமீப காலமாகத்தான் ஜாவா முஸ்லிம்கள் பாலி தீவுக்குள் வர ஆரம்பித்த பிறகு இந்த திருடு, பிச்சை எடுக்கின்றதெல்லாம் பார்க்கின்றோம். இந்துக்கள் இதை செய்வதில்லை. அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல போய் நீங்க தங்கினீங்கன்னா கூட அங்க ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே நீங்கள் உங்களுடைய அறை கதவை பூட்டினால் அங்கு உள்ளவர்களுக்கு கோபம் வரும். எங்கள் நாட்டில் திருடு கிடையாது, நீங்கள் கதவை பூட்டுகின்றீர்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த தொன்மையான இந்து தர்மம் என்ன சொல்லிக் கொடுத்ததோ, வீட்டுக்கு பூட்டு போடாத மாட்சி அமைய வேண்டும் என்று அந்த சூழ்நிலை அங்க பார்க்க முடிகின்றது. அத்தகைய வகையில் இந்து தர்மத்தை பின்பற்றி வருகின்றனர். ஒரு பௌர்ணமி என்று பார்த்தால் அன்று பாலி தீவு மிக 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 அழகாக ஜோடனை செய்யப்பட்டு எல்லா இந்துக்களும் அவருடைய கலாச்சார உடைகளை அணிந்து தான் இருப்பார்கள். எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பௌர்ணமியை கொண்டாடுவார்கள். அந்த அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நற்சந்தி, முச்சந்தி, ஒரு ஆற்றங்கரை, இதையெல்லாம் கூட அவர்கள் சென்று உட்கார்ந்து அங்கே தரையில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வார்கள். அந்த மாதிரி அந்த இந்து தர்மத்தை மிக மிக நேர்த்தியாக அவர்கள் நேசித்து வழிபாடு செய்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சின்ன கோவில் இருக்கும். அந்த கிராமத்தில் அதை விட ஒரு பெரிய கோவில் இருக்கும்.
பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு ஊரில் ஒரு பெரிய கோவில் இருக்கும். இப்படி கோவில்கள் நிறைந்த ஒரு ஊர் என்று சொல்லலாம். ஆனால் அங்கு நீங்கள் சென்றால் அங்கே நமது இந்துக்கள் வழிபடும் வகையில் கோயில்கள் இருக்காது. கோவில்களுக்குள் விக்கிரகம் இருக்காது. பெரிய 3 கோவில்கள் இருக்கின்றது. அந்த பெரிய 3 கோவில்களிலும் விக்கிரகம் இருக்காது. திருவிழா காலங்களில் அங்கே விக்கிரகம் இல்லாத வழிபாடைத்தான் நாம் பார்க்கின்றோம். 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து அவர்கள் வழிபாடு செய்து மீண்டும் அந்த விக்கிரகங்களை எடுத்து செல்வார்கள். இன்னொரு வியப்பான ஒரு சூழ்நிலை என்னவென்றால், அங்கே எந்த ஒரு கோவில் திருவிழாக்கள் இருந்தாலும் அவர்கள் மாமிசம், பன்றி சமைத்து உணவை பிரசாதமாக கொடுப்பார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது எதற்காக என்று சொன்னால், இஸ்லாமிய படையெடுப்பின் போது அவர்கள் முதலில் தாக்குவது கோவில்களை, கோவில்களில் உள்ள விக்கிரகங்களை. ஆகையால் கோவில்களில் விக்கிரகம் அவர்கள் வைப்பதில்லை. இந்தோனேஷியா இஸ்லாமியமயமாக்கப்படும் போது பல இடங்களில் இருந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக வந்து சேர்ந்த இடம்தான் பாலி. ஆகையால் அந்த அனுபவத்தின் காரணமாக அப்போது இருந்த பெரியோர்கள் பல திட்டங்களை தீட்டி அந்த இந்து தர்மத்தை காப்பாற்றி வந்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று விக்கிரக வழிபாடு இல்லாமை. இரண்டாவது, முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி பிடிக்காது என்ற காரணத்தால் இவர்கள் உபயோகிக்க ஆரம்பித்தார்கள். எந்த ஒரு குடும்பத்திலும் தலைமகன் பாலி தீவை விட்டு வெளியே சென்று வேலை தேட மாட்டார். அது ஒரு பழக்கம். ஏனென்றால் அந்த தலைமகன் தான் இந்து சமயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தின் வாரிசாக இருந்து அவர் பாலியிலே இருந்து அந்த குடும்பத்திலே இருந்து அவர் இந்த தர்மத்தை காப்பாற்றி அதை செயல்படுத்த வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் தலைமகனை வெளியில் அனுப்புவதில்லை. இந்த மாதிரி எத்தனையோ கோட்பாடுகளை அமைத்து அந்த பாலி தீவில் இந்து சமயத்தை சிறந்த முறையில் வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். அங்கே புரோகிதர்கார் ஒரே குடும்பத்தில் பல ஜாதிகளை பார்க்கலாம். ஜாதி என்று நாம் சொல்லுகின்றது இன்றைக்கு, ஆனால் வர்ணாசிரமத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஒரே குடும்பத்தில் ஒருவர் புரோகிதராக இருப்பார், பிராமணன், இன்னொருவர் ஆசிரியராக இருப்பார், வேறு ஒருவர் வீரப்படையில் சேர்ந்திருப்பார், இன்னொருவர் சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருப்பார், ஒருவர் குமாஸ்தாவாக ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வார். இப்படி பல தரப்பட்டவர்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பது அவர்கள் தன்னை பிராமணன் என்றும் தன்னை சத்திரியன் என்றும் தன்னை சூத்திரன் என்றும் அடையாளம் சொல்லிக் கொள்வார்கள். இப்படி ஒரே குடும்பத்தில் அதை நாம் பார்க்க முடியும். இந்த அருமையான ஏற்பாடு அங்கே அவர்கள் இன்னும் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இந்தோனேஷியாவில் பாரிஷாத இந்து தர்மா என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. எல்லா இந்துக்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த பாரிஷாத இந்து தர்மத்துடைய நெட்வொர்க் செயல்பட்டு அருமையான முறையில் இந்துக்களை ஒருங்கிணைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பாரிஷாத இந்து தர்மா என்ற ஒரு இயக்கம், நான் ஒரு கிராமத்தில் ஒரு கோவிலுக்கு ஒரு அர்ச்சகர் தேர்ந்தெடுக்கிற ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அங்கு நான் பல வியப்பான விஷயங்களை பார்த்தேன். ஒருவரை அர்ச்சகர் என்று நியமிப்பதற்கு முன்பாக அவரை அங்கே உட்கார வைத்து அந்த பாரிஷாத இந்து தர்மத்தை சார்ந்த பெரியோர்கள் அவர்களை கேள்வி கேட்கிறார். பலவிதமான கேள்விகள் கேட்கின்றார். அவர் அதுக்கு பதில் சொல்றார். இது ஒரு தேர்வு. அதுக்கப்புறம் அந்த அந்த பாரிஷாத இந்து தர்ம அதிகாரிகளுக்கு அடுத்து கிராமவாசிகள் அந்த புரோகிதர் கேள்வி கேட்கிறார்கள். ஒருவரை கேள்வி கேட்பதென்றால் நமக்கு அறிவுத்திறன் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு இந்துவும் இந்து சமயத்தை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு வயதான ஒரு அம்மையார் அந்த புரோகிதரை பார்த்து கேட்கிறார், அப்பா இது சதுர் தர்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
அப்படி என்றால் சதுர் தர்மா என்றால் என்ன என்பதை கேட்கின்றார். இப்படி பல விஷயங்களை நமது பாலியில் உள்ள இந்துக்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்து தர்மத்தை மிக சிறந்த முறையில் கடைபிடிக்கின்றார்கள். அங்குள்ளவர்கள் ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாலியில் இருக்கிறதுக்கு. அது மட்டுமல்லாது பாலியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் டாக்ஸி ஓட்டுநர் கூட நமது ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்தோனேஷியாவில் சமய கல்வி எல்லோருக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு இந்துவாக இருந்தால் ஆரம்ப கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் அவர் கட்டாயமாக இந்து சமயத்தை படிக்க வேண்டும். இப்படி எல்லோரும் சமயத்தை அறிவு சார்ந்த வகையில் தெரிந்து அவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த பாலி தீவில் நாம் பார்க்க முடியும். அத்தகைய ஒரு சிறந்த ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு இடம் இந்த பாலி. அங்கே ஞெப்பி என்று ஒரு விழா கொண்டாடுகின்றார்கள். அந்த ஞெப்பி என்றது எல்லோரும் அன்று தினம் அமைதியாக இருப்பார்கள். அன்று இரவு யாரும் வீட்டில் ஒளி போட மாட்டார்கள், விளக்கு எரியாது. எல்லா வீட்டிலும் விளக்கு அணைத்து விடுவார்கள். மின்சார வாரியமே விளக்கை அணைத்து விடும். சாலைகளில் விளக்கு இருக்காது, எங்கேயும் விளக்கு இருக்காது. யாருமே ஒளிபெருக்கிகள் போட முடியாது. விமானம் பறக்காது. அந்த தினம் ஏர்போர்ட் அடைக்கப்பட்டிருக்கும், விமானம் பறக்காது. அந்த பாலி தீவே அன்று இரவு அமைதி சூழ்ந்த ஒரு நிலையில் நாம் பார்க்க முடியும். அப்படி மிக சிறந்த முறையில் சமயத்தை மிக மிக ஆழமாகவும் ஸ்ரத்தையாகவும் அவர்கள் பின்பற்றி வருகின்றனர். இன்னும் அங்கே பல விஷயங்கள் இந்தோனேஷியாவை பற்றி சொல்லலாம், எப்படி இந்து சமயம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி. குறிப்பா இன்று பாலி தீவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நமது சமயத்தை எப்படி பின்பற்றி வருகின்றார்கள் என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.